திண்டுக்கல் மாவட்டத்தில் கள்ளர் உரிமை மீட்பு மாநாடு மணிகூண்டு அருகில் நடைபெற்றது. இந்நிலையில் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். சிறுவர்கள் நடன நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து கள்ளர் கூட்டமைப்பு தலைமை அமைப்பு செயலாளர் திரு வாசுதேவன் வரவேற்புரை ஆற்றினார். மாநில தலைவர் திரு 3 ஸ்டார் பாண்டியன், திருவாரூர் மாநில கள்ளர் மகாசங்க பேரையூர் தலைவர் திரு பாண்டியன் மணியன் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் திரு அன்பு கிறிஸ்டியன் முன்னிலை வகித்தார். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க நிறுவன தலைவர் திரு ஐயா கண்ணு சிறப்புரை ஆற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாயாண்டி குடும்பத்தார் திரைப்பட புகழ் நடிகர் திரு தருண் கோபி, திரைப்பட இயக்குனர் தேனி திரு பரமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு தியாகராஜன் ஏற்புரை ஆற்றினார். இன்றைக்கு திண்டுக்கல் நடக்கக்கூடிய இந்த அனைத்து கலக்கூட்டம் உரிமை மீட்பு மாநாடு அப்படின்னா, இந்த மண்ணில் கூறக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் கலர் மக்களுக்கு நிறைய உரிமைகளை இழக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் புதிதாக யாருமே எங்களுடைய உரிமையை கேட்கல, ஏற்கனவே இழந்ததை பரிச்சையை கேட்கிறோம். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிக்கு, அறிஞர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஏற்கனவே இருந்த கல்வி, பண்பாடு, வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய சலுகை முழுக்கமாக பறிக்கப்பட்டிருக்குது. டிஎன்டி சாதி சான்றிதழ் இருக்கட்டும், இன்றைக்கி ஆங்கிலேயர் உருவாக்கப்பட்ட கல்லர் பள்ளியில் அந்த கல்லர் பள்ளியினுடைய முழுமையாக அதில் இருக்க ஆசிரியர் பணி, ஆசிரியர் இல்லாத பணிகளுக்கு முழுமையாக கொடுத்த வேலைவாய்ப்பு முழுமையாக மறுக்கப்பட்டிருக்கு. அந்த கல்லர் பள்ளியை முழுமையாக அழிக்கும் நோக்கத்தோட இன்றைக்கு இருக்கிற நிலைப்பாட்டில் பள்ளி கல்வித்துறை இணைக்கக்கூடிய அரசு ஆணை 40 இன்னைக்கு ரத்து செய்யப்படலை. இன்னைக்கு அதே போல் இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்லர் வழியாக மாணவர் விடுதி சமூக நீதின்ற பேரில் இது எப்படி சமூக நீதியாகும்? ஒரு இனக்குழுவுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், பண்பாடு, கலாச்சாரத்துக்காக கொடுக்கப்பட்டது, அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, மக்களுடைய கோரிக்கை ஏற்று கொடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா, இந்த டிஎன்டி ஒற்றை சாதி சான்றிதழ் என்பது, டிஎன்டி சாதி சான்றிதழ் என்பது தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனக்குழு. அந்த இனக்குழுவுடைய பண்பாடு, கலாச்சாரங்களை பாதுகாக்க ஐநா சேவையை முடிவெடுத்துருக்கு. இன்றைக்கு இருக்க தமிழக அரசு உரிய இந்த மக்களுக்கு, கூடுகுடி மக்களாக இந்த மக்களுக்கு அடிப்படை கோரிக்கையான, அடிப்படை உரிமையான இந்த முழுமையான கோரிக்கை நிறைவேற்றி தரப்பட வேண்டும். அதை வலியுறுத்தி இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. வருகின்ற தேர்தல் 2026 தேர்தல், இந்த தேர்தலில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களோட கோரிக்கை நிறைவேற்றணும், எங்கள் கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில் ஏற்றணும். இல்லைன்னா எங்கள் மக்கள் எடுக்கிற முடிவுக்கு, இந்த அரசியல் மாற்றத்துக்கு நாங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுப்போம் என்பதை இதெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கோரிக்கை முடிவு நிறைவேற்றணும். அதே போல் வன்கொடுமை தடுப்பு சட்டம், SC/ST ஆக்ட், இதை நாங்கள் தடை செய்ய சொல்ல விரும்பல. இன்னைக்கு அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய எந்த ஜாதிக்காரங்களாக இருந்தாலும், அது காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்தாலும், கூட வேலை பார்க்குறவங்க SC சமூகமோ தாழ்த்தப்பட்ட சமூகம் பயந்து வாழ்றாங்க. இந்த நாட்டில் அது முதலமைச்சராக இருந்தாலும், ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த 2 மாநில ஆளுநர் கூட பயந்து வாழ்ந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்லர் சமூகம் என்றைக்கும் முழுமையாக கொடுத்த உரிமை மாதிரி உலகத்தில் யாருமே கொடுக்கல. ஆனால் இந்த சட்டத்தை பொய்யாகவும், பொய்யான வழக்குகளாகவும், போலியான வழக்கப்பட்டு பல ஆயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு இதற்கு ஒரு ஆய்வறிக்கை வெளியிட வேண்டும். இன்றைய தேதி வரைக்கும் மதுரை, திண்டுக்கல், தேனி ஒரு 11 மாவட்டங்களில் தகவல் சட்டத்தில் பெறப்பட்ட ஒரு மாவட்டத்தை குறைஞ்சபட்ச வருஷத்துக்கு 600 போலி வழக்குகள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்களே தமிழக அரசு, அந்த பாதிக்கப்பட்ட நிவாரணம் கொடுக்குறவங்களுக்கு கேஸ் வழக்கு ஆகி விடுதலானவனுக்கு நிவாரணம் கொடுப்பதில்லை. அப்போ இந்த நாட்டில் சக மனிதன் வாழ்வதற்கு பயந்து வாழ்வது எப்படி சாத்தியமாகும்? சட்டம் எல்லாருக்கும் சமம் தானே, மக்களுக்கு தானே அரசாங்கம். இந்த நிலைப்பாட்டை தமிழக அரசு இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிலைநிறுத்தப்படணும். இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழகத்திற்குரிய ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்த மண்ணில் கூறுகுடி மக்களை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், வரவேற்கிறோம். ஆனால் மற்ற சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாதுகாக்கிற நோக்கத்தோடு, அதே போல் தனித்தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே குறிப்பிட்ட வருஷம் தான் அந்த பகுதியில் இருக்க மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்டவங்களுடைய கோரிக்கை அரசு அதிகாரி எப்போ பெறுறது? இது என்ன சட்டம்? அதனால் இந்த சட்டத்தை தமிழக அரசு, இன்னும் சொல்லப்போனால் உயர் அதிகாரிகள் இதுக்கு ஒரு ஆய்வறிக்கை வெளியிட வேண்டும், ஒரு குழு ஆரம்பிக்க வேண்டும். வெகு விரைவில் நடவடிக்கைகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதுக்கு அரசியல் வடிவம் கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இன்றைக்கு கல்லர் கூட்டமைப்பு மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகப்படுத்தப்பட்ட அத்தனை அமைப்புகள் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பாக, ஒரு மாநாடாக, ஒரு பேரணியாக, ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்துவதற்கு அடுத்த கட்ட தீர்மானத்தை இந்த மாநாட்டிலிருந்து நாங்கள் தொடங்கும் என்பதை தமிழக அரசுக்கும் மாற்று சமூகத்திற்கும் குறிப்பாக மன்னிக்கவும் அரசியல் பெருமை அத்தனை பேருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். நன்றி. அதே போல் சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மற்ற மாநிலங்கள் எடுத்து சொல்லிட்டாங்க. தமிழகத்தில் இன்னும் காலதாமதையை தமிழக அரசு மட்டுமில்லாமல் இந்திய அரசாங்கம் வலியுறுத்தியிருக்கு. தமிழக அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா
வாழ்வியல் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு கார் கம்பெனி ஆரம்பித்தாலும் சென்னையில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு செல்போன் கம்பெனி வச்சாலும் சென்னை. தென் மாவட்டத்தில் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பொருளாதார வாழ்வியல் கொடுத்துட்டு அந்த பகுதியில் சாதி சண்டை, மத சண்டை, மற்ற பிரச்சனை வராது. அதனால அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் மாறக்கூடிய நிலைப்பாட்டை உருவாக்குங்க. மக்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. அந்த வாக்களித்ததுக்கு நன்றி கடனாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லைனாலும் எங்கள் அறவழி போராட்டம் அடையாள போராட்டமாக இருக்காது, அடையமுறை மர போராட்டமாக இருக்க முடியும். இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து கலர் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஓவை தியாகராஜன். அண்ணே இன்னொரு விஷயம், 30 வருஷமா மாறாம இருக்கு.